பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு பசியோடு வரக்கூடிய பிச்சைக்காரனுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய உணவு கூட கொடுக்க மறுக்கிறாங்க. 4 நாள் வந்து உணவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்றாங்க. இது ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, குளிர்சாதன பெட்டி உருவான காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தர்மம் கொடுக்கறதுங்க வந்து குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான விஷயம் வந்து உருவாகிறதுக்கான காரணமான இந்த குளிர்சாதன பெட்டி அப்படிங்கிறது எப்போ ஐடியாவா வந்து எப்போ அது இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் புழக்கத்தை உருவாக்குனுச்சு அப்படின்னா 1700களில் தான். 1700களில் தான் வந்து ஒரு ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒருத்தர் அதுக்கான ஆய்வுகளை வந்து முன் வச்சிருப்பாரு. 1995 அல்பூர் அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்கான பேசிக் மாடலை வந்து தயாரிச்சிருப்பாரு. ஆனால் அது அப்போ பழக்கத்துக்கு வந்திருக்காரு. அப்புறம் 1834 ஜேக்கப் அப்படிங்கிற ஒருத்தர் அதோடைய திருத்தப்பட்ட வடிவத்தை கொண்டு வந்திருப்பாரு. அதுவும் பெருசா பயன் இல்லாமல் அப்போ இருந்திருக்கும். அப்புறம் 1911 தான் வந்து என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு குளிர்சாதன பெட்டியை வந்து அறிமுகப்படுத்தாங்க. அது 1918 அப்புறம் இன்னும் டெவலப் ஆகி கல்வினேட்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பரான குளிர்சாதன பெட்டிகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அது 1958 அப்புறம் இந்தியாவில் வந்து முழுமையாக தயாரிக்கப்பட்டு முழுமையாக விற்பனைக்கு வந்து செய்யப்பட்டுச்சு. அதுவும் இந்திய தயாரிப்பிலே வந்து தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுச்சு. இப்படி இந்த ப்ராசஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு ஏறக்குறைய 50-60 வருஷம் வந்து தேவைப்பட்டுச்சு. அப்படின்னாலும் இது உருவான பிறகு குளிரூட்டப்படாத எந்த விதமான கூழ்களையும் வந்து நம்ம குடிக்கிறதுக்கான மறுப்பை வந்து இது ஏற்படுத்தி விட்டுச்சு. அதாவது இனிமேல் எல்லாம் குளிர்சாதனம் தான், ஜூஸாக இருந்தாலும் வேற எந்த ஒரு பனிக்கூலாக இருந்தாலும், அதாவது ஐஸ்கிரீம் மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஐஸை வச்சு இல்லைன்னா ஜில்லுன்னு வந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இதுதான் உருவாக்குனுச்சு. இது அப்படி ஒரு மனநிலையை உருவாக்குனுச்சு. அப்படின்னாலும் அதே நேரம் அதுக்கும் மருத்துவத்துக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா மாறுச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத வரலாற்று உண்மையும் கூட.